ஆகவே மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திப்பதை பொய் என்று கூறியவர்கள் நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவர்களாகிவிட்டனர். அவர்களுக்கு திடுகூறாய் அந்த குறித்த விசாரணை காலம் வந்துவிட்டால் அவர்கள் தங்கள் பாவச் சுமைகளை தம் முதுகுகளின் மீது சுமந்தவர்களாக, நாங்கள் இப்படி காலம் வரும் என்பதை நம்பாமல் சிந்திக்காமல் இருந்ததற்காக எங்களுக்கு ஏற்பட்ட துன்பமே என்று கூறுவார்கள். அவர்கள் சுமந்து கொண்டிருப்பவை மிகவும் கெட்டவை அல்லவா? உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை. பக்தி உடையவர்களுக்கு நிச்சயமாக மறுமை வீடே மிகவும் மேலானதாகும். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா? நபியே, அவர்கள் உம்மை பொய்யரென கூறுவது நிச்சயமாக உம்மை கவலையில் ஆழ்த்துகிறது என்பதை நாம் அறிவோம். அவர்கள் உம்மை பொய்யாக்கவில்லை. ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அல்லவா மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமக்கு முன் இருந்த நம் தூதர்களும் பொய்ப்பிக்கப்பட்டனர். அவர்களுக்கு நம் உதவி வரும் வரை தாம் பொய்ப்பிக்கப்பட்டதையும் துன்புறுத்தப்பட்டதையும் அவர்கள் பொறுத்துக் கொண்டனர். அல்லாஹ்வின் வாக்குகளை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுக்கு முன் இருந்த தூதர்களின் இத்தகைய செய்திகள் உம்மிடம் வந்தே இருக்கின்றன. நபியே, அவர்களின் புறக்கணிப்பு உமக்கு பெரும் கஷ்டமாக இருந்தால் உம்மால் முடியுமானால் பூமியில் சுரங்கம் வைத்து அல்லது வானத்திலே ஓர் ஏணி வைத்து ஏறிச் சென்று அவர்கள் விருப்பப்படி ஓர் அத்தாட்சியை கொண்டு வாரும். அப்பொழுதும் அவர்கள் உம்மை நிராகரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அன்றியும் அல்லாஹ் நாடினால் அவர்கள் அனைவரையும் நேர்வழியில் ஒன்று சேர்த்து விடுவான். ஆகவே அறிவில்லாதவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம்.